ஏலகிரி மலையில் உள்ள லூர்து அன்னை பங்கில் லூர்து அன்னை திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு சில நிகழ்வுகளை நாம் கண்டு ஜெபிப்போம். இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நாள்தோறும் 2 நிமிட ஆராதனையிலே ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜெப உதவிக்கு அருட்தந்தையே கிறிஸ்துராஜ் MSFS நலம் தர்மபுரி. ஃபோன் நம்பர் 9435699355. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தந்தை கிறிஸ்துராஜ் MSFS நலம் தர்மபுரியிலே இருந்து வந்திருக்கின்றார். தந்தை அவர்களை நான் அழைத்த உடனேயே எங்களுடைய பங்கு மக்கள் மற்றும் அங்குள்ள ஒவ்வொரு மாணவியர்களுக்காகவும் வருகின்ற எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும். அன்னையினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் தந்தையை அழைத்த உடனேயே ஏற்றுக்கொண்டார். தந்தைக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன். தந்தை நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கின்றார். அவருக்காக, அவருடைய பணிக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே இந்த பெருவிழாவின் பொழுது என்ன தலைப்பு என்று நாம் யோசிக்கும் பொழுது, அன்னை மரியாள் அனைத்தையும் அற்புதங்களையும் அனைத்து புதுமைகளையும் செய்யக்கூடியவர் என்பதை ஆழமாக உணர்ந்திருக்கிற ஒரு குருவானவர் என்பதனால் தந்தை அவர்களை நான் பாசத்தோடு அழைத்தேன். இந்த திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபமாலையை ஜெபித்துக் கொண்டு போகும்போது நம்முடைய மக்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். நம்முடைய அன்பிய இருக்கிற ஜெபமாலையை நடத்தியவர்கள் ஜெபித்தார்கள். ஏலகிரி மக்களுக்காகவும் ஏலகிரியில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. அருமையான மின் விளக்குகளோடு அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரிடை நாம் வாழ்கிற இடத்தில் நாம் அன்னைக்கு புகழ் சேர்க்கின்ற மக்கள், அன்னையின் பரிந்துரை வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறுகின்ற மக்கள் என்பதை மக்களுக்கு உணர்த்த வீதிகளிலே அன்னையின் புகழ் பாடி நாம் சென்றோம். 12 அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் சொன்ன அவர் இறந்து விண்ணுலகத்திற்கு சென்று விட்டார். உடைந்திருந்த அப்போஸ்தலரின் உள்ளங்களை ஊக்கப்படுத்த அன்னை மரியாள் ஆவியினால் உந்தப்பட்டாள். அதனால் பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் அன்னை மரியாளை போலவும் இயேசுவை போலவும் சக்தி உள்ளவர்களாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்மத்துக்கு சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 14 வயது நிரம்பிய ஒரு சிறிய பெண்மணி பிரான்ஸ் தேசத்திலே லூர்து என்கிற கிராமத்திலே வசித்துக் கொண்டு வந்தார். இவ்வாறு வசித்துக் கொண்டிருந்த இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில அற்புத நிகழ்வு ஒன்று நடந்தது. கடவுளின் தாய் அவருக்கு தோன்றினார். கடவுளின் தாய் அவருக்கு தோன்றி அவரோடு ஜெபித்தார். ஜெபிக்கின்ற வேளைகளிலே நீ யார் என்று அவர் கேட்டார்.
அதற்கு அன்னை மரியாள் சொன்னாள், நானே அமல உற்பவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று சிந்திக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அற்புதங்கள் புரியும் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கி எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியின் வழியாக பெற்றுக் கொண்டார் என்பதை தெள்ளம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டியது நற்செய்தி வாசகம். முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம், தொழுநோயாளிகள் யார், அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சமுதாயத்திலே கோடு போட்டு காண்பித்தது. தொழுநோய் வந்தால் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவன், தொழுநோய் வந்தால் அவனுக்கென்று ஒரு உடை உண்டு என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், எப்பொழுதும் ஜெபியுங்கள், கடவுளை மகிமைப்படுத்துங்கள் என்று ஒரு சின்னப்பர் கூறுகிறார். இவைகளை எல்லாம் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளிகளுக்கு அற்புதத்தை செய்து வாழ்க்கையின் விளிம்புகளில் இருந்தவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், அற்புதம் செய்தார். நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சின்னப்பன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எவ்வாறு ஒரு அற்புதங்கள் செய்கிற தாயாக மாறினாள் என்ற ஒரு கேள்வியை உள்ளத்திலே கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு விடை கொடுக்கிறது நற்செய்தி வாசகம். அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே அற்புதங்கள் உண்டு. அன்னை மரியாளிடத்திலே ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் எப்போதும் அன்னை மரியாளோடு இருந்தார். அன்னை மரியாளும் ஆண்டவரோடு இணைந்திருந்ததினாலே அற்புதங்கள் எங்கு சென்றாலும் நடந்தது. நம் அனைவருக்கும் தெரியும், யோவான் எழுதிய நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே கானா ஊர் திருமணத்திலே அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுதல் வழியாக செய்ய வேண்டாம் என்று நினைத்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அன்னை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சொல்வதை செய்யுங்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் நற்செய்தி வாசகத்திலே கேட்டது போல ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக்கிக் கொண்டார். நான் கன்னி ஆயிற்றே, திருமணம் ஆகவில்லை என்று சொன்னாலும் வானதூதர் அவருக்கு தெளிவுபடுத்துகிறார். தெளிவடைந்த அன்னை மரியாள் இவ்வாறு சொல்லுகிறார், இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். வார்த்தைக்கு தன்னை அடிமையாக்கினார், கடவுளுக்கு தன்னை அடிமையாக்கினார். இதனால் அன்னை மரியாள் 24 மணி நேரமும் ஆண்டவரை உடன் வைத்தவராக வாழ்ந்தார். இதனால் தான் சொல்லாமல் கூட அன்னை மரியாளுக்கு தெரிந்தது, கானாவூர் திருமணத்திலே அந்த குடும்பத்தின் அவமானத்தை போக்குவதற்காக அன்னை முன்பதம் வைத்தார். முன்பதம் வைத்து ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீ இவர்களுக்கு ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தை அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், நேரம் வரவில்லை என்று. ஆனால் தாய் சொல்லை தட்டாத மகன் அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இதே போலத்தான் பெர்னதெத் என்கிற ஒரு குழந்தைக்கு அன்னை மரியாள் நீர் ஊற்றை கொடுக்கிறார். இரண்டும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். வல்லமையான பரிந்துரை வழியாக பல ஆண்டுகளுக்கு பின்பு
இதோ அந்த லூர்துமா நகரிலே அன்றைய கிராமத்திலே ஒரு நீர் ஊற்றை உருவாக்கி அந்த நீர் ஊற்றின் வழியாக பல அற்புதங்களை செய்கிற தாயாக திகழ்ந்தார். எனக்கு 4 முறை அங்கே செல்கிற பாக்கியம் இருந்தது. நிறைய அருட்தந்தையர்கள் சென்றிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்கே நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கெபியின் அருகிலே USA இருந்து ஒரு நபர் வந்து அமர்ந்தார். நான் ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவர் என் அருட்தந்தையாக அடையாளம் கண்டு கொண்டு அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே ஒரு வீல் சேர்ல வந்தேன். அன்னை மரியாளுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்தேன். நான் அமெரிக்காவிற்கு சென்று ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் ஜெபித்தது போல நான் ஜெபமாலை சொல்வேன் என்று அன்னை முன்பாக நான் ஜெபித்தேன். எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று பரிந்துரை வைத்தேன். சென்றேன் இல்லம். 8 நாள் ஜெபித்தேன். டாக்டரால் கைவிடப்பட்ட நான் நடக்க முடிந்தது என்று சொல்லி அவர் லூர்து நகருக்கு வந்திருந்தார். கரங்களை தட்டுவோமா? இதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல வகையான அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்னை மரியாளை நம்பு, அடைவாய் தெம்பு என்று சொல்லுவார்கள். அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் மறந்ததில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, எனக்காக நீ வந்தீர் இயேசுவே, முடிந்ததென்று நான் நினைத்த போது முடியும் என்று நீர் சொல்லி நின்றீர். கண்ணீரில் நான் நின்ற போது என் கரம் பற்றி வழி நடத்தி சென்றீர். கொரோனா என்கிற நோய் வந்ததல்லவா? எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ நபர்கள் ஆஸ்பத்திரிக்கு போனவங்க திரும்பி வர முடியல. ஆனால் நமக்கு ஆண்டவர் அருளை கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் இது கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக பல அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே அன்னை மரியாள் 5 முக்கியமான செய்திகளை நமக்கு கொடுக்கிறார். இது அந்த அன்னை மரியாள் தாழ் நிலையில் இருக்கிற நம்மை உயர்த்துகிற கடவுளை நோக்கி சொல்லுகிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். தூய ஆவி உன் மீது வரும், வல்லமையான செயல்கள் உன் நிலையில் சொல்லுகிறார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மரியாள் நம்புகிறார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். மேலும் பார்க்கிறோம் மரியாவின் பாடலிலே அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துகிறார் என்று அன்னை மரியாள் ஆண்டவரை நோக்கி பாடினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையின் புகழை பாடினோம். நம் குடும்பங்களிலே கஷ்டங்கள் உண்டா, துன்பங்கள் உண்டா, நோய்கள் உண்டா? இவற்றிற்கெல்லாம் விடுதலை கொடுக்கின்றவர் ஆரோக்கிய அன்னை, லூர்து அன்னை, பாத்திமா அன்னை என்று பல வகையான அன்னையின் பெயர்களை சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த லூர்து அன்னை பெனடிக்ட் கொண்டு தோன்றி அவர் சொன்னது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். எனவே தூய ஆவியினுடைய கொடைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தூய ஆவியினுடைய கொடைகள். ஞானம் நிறைந்த சொல்வனம், அறிவு செறிந்த சொல்வனம், நம்பிக்கை, பிணி தீர்க்கின்ற ஆற்றல், வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றல் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாளிடத்திலே இந்த குணங்கள் இருந்தது. அதனால்தான் அந்த தூய ஆவியை தன்னகத்தே கொண்ட அன்னை மரியாள் இன்று கூட ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். நாம் பாடுகிறோம் ஞானம் நிறை கன்னிகையே என்று. அறிவு செறிந்த சொல்வனம் என்றால் ஆண்டவரை முழுமையாக அறிந்திருந்தால் அன்னை மரியாள். நம்பிக்கை, இதோ கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று விசுவசித்தால் அன்னை மரியாள். பிணி தீர்க்கின்ற ஆற்றல், கேட்பவர்களுக்கெல்லாம்
ஆரோக்கிய அன்னை பரிந்து பேசி அற்புதங்களை செய்கிறார். லூர்து மாதா கெபியில் இருக்கிற அந்த நீர் ஊற்று இன்றைக்கு கூட கோடாடி கோடி மக்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. வல்ல செயல்கள் செய்கிற அன்னையாக இருக்கிறார். காணாமல் திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு பரிந்துரை செய்த அன்னை இன்று நமக்கு கடவுளால் ஆகாது என்று ஒன்றுமில்லை என்று நம்பிய மக்களுக்கு பல நோய்களை தீர்க்கிற அன்னையாக இருக்கிறார். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்னையின் அன்பு குணங்களை. நாம் அன்னை மரியாளாக, நாம் சூசையப்பராக, நாம் அப்போஸ்தலர்களாக மாற வேண்டும். சில நாட்களுக்கு முன்பு சாமியார் ஆயிட்ட பின்னாடி கெசு ஃபாதர் வந்து இங்க இருந்த ரூம்ல இருந்தாரு. அந்த கெசு ஃபாதர் ரூம்ல இருக்கும்போது சாமியார் ஆயிட்டு நான் வந்து அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போடும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு 45 நிமிஷம் பேசினார். ஏனென்றால் நான் வேப்பம்பட்டு என்கிற கிராமத்தில் அவர் பணி செய்த இடத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மகன். அவர் சொன்னார், லூர்து மாதா கெபியிட்ட அவர் போய் ஜெபிப்பாராம். அப்படியே என்ன ரூம்ல இருந்து நோவிஷெட்டு கூட்டிட்டு போனார். நோவிஷெட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற நீர் ஊற்றை காண்பித்தார். காண்பித்த பின்பு நாங்கள் ஒரு ஜெபமாலை சொன்னோம். ஏறக்குறை ஒரு ஹாஃப் டே என்னோட ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், நான் முயற்சி செஞ்ச இடத்துல இருந்து ஒரு குருவா இருக்கிறார் சொல்லிட்டு அவர் சாவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தேன். உடனடியாக அவர் அந்த காரை எடுத்துக்கிட்டு என்னை வேப்பம்பட்டு கூட்டிட்டு போனார். அவ்வளவு அருமையான அன்னை மீது பாசம் உள்ள தந்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கின்ற அனைத்து சலேசியர்களும் அன்னை மரியாள் மீது பக்தி உள்ளவர்கள். இங்க இருக்கின்ற அனைத்து சலேசிய கன்னியர்களும் இந்த இடம் ஒன்றுமில்லாத இடமாக இருந்தது. இன்று ஊர்வலமாக நாம் சென்றோம் அல்லவா? எத்தனை நபர்கள் நம்மை பார்த்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே மக்கள் கிறிஸ்துவர்கள் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்று இத்தனை கிறிஸ்துவ மக்கள் இங்கே வாழ்கிற இடமாக மாற்றியிருப்பது இது அந்த அன்னையின் வல்லமையான பரிந்துரை என்று நான் உண்மையாக சொல்லுவேன். கரங்களை நன்றி சொல்லுவோமா? எங்கெங்கோ இருந்து வந்திருக்கிறோம். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள், இங்கே இருக்கின்ற அருள் சகோதரிகள் எல்லோரும் அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரை வழியாக உருவற்ற உருகுலைந்த வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டி மேலே எடுத்துச் செல்கிறார்கள். இதுதான் அற்புதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அனைவரும் அன்னையின் அருட்தலத்தில் இருக்கிறோம். அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிறோம். பங்காக இருக்கின்றோம். பங்கில் இருக்கிற குடும்பங்கள், இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அன்னை மரியாள் எவ்வாறு ஆசீர்வாதமாக திகழ்கின்றாரோ நாமும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக திகழ கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இந்த அருமையான மாலை வேளையில லூர்து அன்னையினுடைய திருவிழா நாளிலே நோயாளிகளின் தினமாக திரு அவை சிறப்பிக்கிறது நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்னையின் பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்த அந்த அன்னை மரியாள் தனக்காக வாழவில்லை, எங்களுக்காக ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்தார். வாழ்க்கை எங்களுக்காக அர்ப்பணித்தார். இது இந்த அன்னையினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிற நாங்கள், அற்புதங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், ஆசீர்வாதங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் ஆசீர்வாதமாக மாற அருள் தாரும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய திரு அவையின் தேவைகளுக்காகவும் நாட்டின் தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் நம்முடைய பங்கின் தேவைகளுக்காகவும் இறைவிடத்திலே நம்மையே நம்ம ஒப்புக் கொடுத்து ஒரு சில தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உருவாக்கும் புதிய உலகில் நீதி தலைத்தோங்கும் என்று எங்களுக்கு வாக்களித்துள்ள இறைவா, அத்தகைய நீதி நிறைந்த உலகை உருவாக்கும் பணியில் திரு அவையில் உள்ள அனைவரும் ஆர்வமுடன் இணைந்து உமக்கு உண்மையான கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஒளி விளக்கே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் முதல் சமூக சேவை புரியும் அனைத்து மக்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம்.
மக்களுக்காக சேவை செய்யவும் நல்ல திட்டங்களை வகுத்து மக்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டு நன்றி உள்ளவர்களாக வாழ வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தீர்க்கும் மருத்துவரே எம் இறைவா, பலவித நோய்களால் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கும். அவர்களின் துன்ப துயரங்கள் வேதனை சோதனைகளை நீக்கி நீரே குணமாக்கும் மருத்துவர், ஆறுதலின் ஊற்று என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வில் மகிழ்வினை சுமத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, சிறார் முதல் இளைஞர்கள் வரை உமது பொற்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஏறெடுக்கும் கல்வி மற்றும் கலாச்சாரம் நமது பண்பாட்டிற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் ஏற்றதாகவும், பயிலும் மாணவர்கள் தங்கள் கல்வியை சிறந்த முறையில் கற்றிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடு ஒரு நிமிடம். இத்திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் நாங்கள் உலக போக்கின்படி ஒழுகாமல் இறை திருவுளத்தை தெளிந்து அதன்படி நடக்கவும் எங்கள் உள்ளங்களை தூய ஆவியாரின் அருளால் புதுப்பித்து புனித தன்மையில் வளர தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பக்தர்களே, சிறப்பான விதத்திலே இந்த 9வது ஆண்டு பெருவிழாவை நாம் அன்னைக்கு புகழ்ச்சி பாடி மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும்
இந்த தருணத்திலே பல்வேறு நபர்களுக்கு நன்றி கூற நாம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பான விதத்திலே பல்வேறு விதங்களிலே நமக்கு கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்திருக்கிறார்கள். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி கடவுளின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் சிறப்பாக நம் அனைவருக்குமாக ஜெபித்திருக்கின்றார். அருட்பணி கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நம்முடைய பாசமிகு இல்லத்தந்தை அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார். நினைவு பரிசை வழங்க அன்பியத்திலிருந்து பங்கிலிருந்து திருவாளர் தயாளன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருவாளர் புஷ்பராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்.